தமிழுக்கும் மக்களுக்கும் விஜய் மேலே பண்ணி வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டது இப்போ ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம பிரபாஸ், கமலஹாசன் அவர்கள், தீபிகா படுகோனே இவங்க எல்லாருமே நடித்த படம் தாங்க கல்கி 2898. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா, நம்ம பிரபாஸ் அவர்கள் இந்த காம்ப்ளெக்ஸ்ன்ற ஒரு ஊருக்குள்ளே போனான்னு ரொம்ப ஆசைப்படுறாருங்க. ஸோ அதுக்கு பல மில்லியன் யூனிட்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த ஒரு படி அது யூனிட்ஸ் காசு. ஸோ அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ நல்லதுக்காகவோ கெட்டதுக்காகவோ எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லி எப்படியோ ஃபைட் பண்ணுவார். ஸோ இவர் எந்த ஒரு ஃபைட்லையுமே தோக்காத ஒரு ஆள்னா நம்ம பிரபாஸ் அவர்களுங்க. எந்த ஃபைட் நடந்தாலும் நம்ம பிரபாஸ் அவர்கள் ஜெயிச்சிருவார். பட் இவருக்கு ட்ரெயின் பண்ண ஒருத்தர் பயங்கரமான வெயிட்டான ஒருத்தர். ஸோ அதனாலேயே நம்ம பிரபாஸ் அவர்கள் மற்றவங்க ஏமாத்துறதுலையும் சரி, மற்றவங்க இவர்கிட்ட ஏமாத்துலையும் சரி, சும்மா தெளிவான ஆளாக நம்ம பிரபாஸ் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்த ஆசான் யார் அப்படின்றது இந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் விவரமாக சொல்லலாம். ஸோ அதை சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கமலஹாசன் அவர்கள் கெட்டப் காட்டும் போதே இவருக்கு ஒரு சில சீன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சீனில் வரும்போது இவரோட இந்த வில்லத்தனம் இருக்கு பாருங்க, சும்மா அதுவும் மாஸ் காட்டியிருக்காரு. நம்ம கமலஹாசன் அவர்கள் ஒரு ரசாயனத்தை கொடுத்து இதை பெண்களுக்கு சோதனை பண்ணி அவங்கள கர்ப்பமாக்கி, ஸோ அந்த கர்ப்பத்தில் வர அந்த குழந்தைய ஆராய்ச்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைய அழிச்சிடறாங்க. அந்த குழந்தைய உருவாக்குற அந்த அவங்க அம்மாவே அழிச்சிடறாங்க. ஸோ அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாரு, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கதை போயிட்டுருக்கு. நமக்கு பிரபாஸ் அவர்கள் காம்ப்ளெக்ஸ்குள்ளே வரணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காரு. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு ரசாயனத்துக்காக போராடிட்டு இருக்காரு. நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் நம்ம தீபிகா படுகோனே அவர்கள் தான் கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தேடிட்டு இருக்க குழந்தை இதுதான் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா நம்ம தீபிகா அவர்கள் கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தேடிட்டு இருக்க ஆளே நம்ம தீபிகா தான். ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்கு நம்ம அமிதாப் பச்சன் அளவுக்கு உதவி பண்ணுறாரு. நம்ம தீபிகா படுகோனே அவர்கள் எந்த அளவுக்குலாம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைய எப்படி காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கதை போயிட்டுருக்கு. ஸோ நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தீபிகா படுகோனே தேடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரபாஸ் அவர்கள் காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகணுன்னு ஆவலாக இருக்காரு. ஸோ நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் தீபிகா படுகோனையை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த கதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாபெரும் கதை, அதாவது வரலாற்றே தலை சுத்த வச்ச கதைனா மகாபாரதம். ஸோ அந்த விஷயத்தையும் இந்த படத்தில் கொண்டு ஒவ்வொரு கேரக்டரையும் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க பயன்படுத்தின ஆயுதத்தையும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஆயுதத்தை பயன்படுத்துறாங்கன்னா ஸோ அந்த கேரக்டரும் பிறந்திருக்கணும், அதாவது மறுஜன்மம் எடுத்துருக்கணுன்ற மாதிரியே காட்டியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் ரிவீல் பண்ணதுக்கு இப்போ இந்த படத்தில் கிளைமேக்ஸில் 2 கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஒன்று அர்ஜுனன், இன்னொன்று கர்ணன். மை ஃபேவரட் கேரக்டர் கர்ணன். ஸோ அந்த கர்ணனை இந்த படத்தில் கிளைமேக்ஸில் காட்டியிருக்காங்க. அது பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டாக பற்றி சொன்னால் நம்ம பிரபாஸ் அவர்கள் அந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே போகிறதுக்கு என்னென்னலாம் முயற்சி பண்ணுறாரு, அவர் என்னென்ன 420 வேலைலாம் பண்ணுறாரு. ஸோ இவருக்கு சப்போர்ட்டிவாக ஒரு புஜ்ஜின்னு வந்திருக்கு. ஸோ அந்த காரை தாங்க ரொம்ப பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ரியலாகவே அந்த காரை கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனால் இந்த படத்தில் காட்டும் போது அதுக்கு வாய்ஸ்லாம் கொடுத்து ஏஐ மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இன்டெலிஜென்ட்டாக பயங்கரமாக காட்டியிருக்காங்க. அதுக்கு நம்ம கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வாய்ஸ் கொடுத்துருக்கதா வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிரபாஸ் அவர்களுக்கும் அந்த காருக்கும் உள்ள சம்மந்தம் நிறையவே இருக்குது. அந்த காருக்கு நம்ம பிரபாஸ் அவர்களால் தாங்கிக்க முடியாதுங்க. ஸோ அந்த அளவுக்கு எமோஷன் ஆகிடுவார். அதனால நம்ம பிரபாஸ் அவர்களும் காரும் வேறு வேறு இல்லை, ரெண்டுமே ஒன்றுன்ற மாதிரி தான் இந்த படத்தில் அந்த ஒரு சீனில் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம பிரபாஸ் அவர்கள் அந்த காம்ப்ளெக்ஸ் போகிறதுக்காக என்னென்னலாம் செய்கிறாரு, நம்ம பிரபாஸ் அவர்கள் தீபிகா அவர்களுக்கு லைஃப்குள்ளே இப்படி வராரு அப்படின்னு தாங்க கேட்குறீங்க. அதுக்கும் காரணம் இருக்குங்க. நம்ம கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சீரம் கொடுத்து ஸோ இதை பெண்களுக்கு கொடுத்து அவங்கள கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பப்பையில் இருக்க அந்த குழந்தைய கர்ப்பத்திலே இருக்கும் போதே ஒரு ரசாயனம் உருவாக்கி ஸோ அது மூலியமாக ஒரு விஷயத்தை தயாரிக்க நம்ம கமல்ஹாசன் அவர்கள் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு என்ன ஒரு ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 150 நாள் அந்த குழந்தை உருவாகிருக்கணும். அப்போ தான் அது கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் யாராலுமே 2 மாதம் கூட தாங்க முடியலங்க. பட் ஆனால் நம்ம தீபிகா படுகோனே மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தை தாண்டியிருக்காங்க. ஸோ அதனாலேயே நம்ம தீபிகா படுகோனையை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பட் நம்ம தீபிகா படுகோனைக்கு யாருமே இல்லைன்னா அந்த குழந்தைய எப்படியாவது பெற்றெடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அங்கேருந்து எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ண மாதிரி எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ இவங்களை பிடிச்சவங்களுக்கு பல்கான அமௌண்ட்டு தரதா காம்ப்ளெக்ஸ்லேருந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம பிரபாஸ் அவர்கள் சொல்ல வேணும், அமௌண்ட் இருந்தால் போதும் அங்கே போய் செட்டில் ஆகலான்னு நினச்சிட்டு இருக்க நம்ம ஆளுக்கு பம்பர் ப்ரைஸ் அடித்த மாதிரி. ஸோ இந்த வேலையை நம்ம பிரபாஸ் அவர்கள் ஏற்றுக்கிறாரு. ஸோ நம்ம பிரபாஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாருமே நம்ம தீபிகா படுகோனே தான் தேடிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்கள காப்பாற்ற பற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் தான். ஸோ நான் இருக்கும் போது இவங்க மேலே எவன்டா கை வைப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் தீபிகா படுகோனே காப்பாற்றுறாங்க. ஸோ நம்ம தீபிகா படுகோனையை காப்பாற்றுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா
அவங்க கர்ப்பமாக இருக்காங்க. ஸோ அந்த கர்ப்பப்பையில் இருக்க குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி ஆகணுன்றது நம்ம அமிதாப் பச்சன் அவர்களோட வேலை. ஸோ இவருடைய கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மகாபாரதத்தில் வந்த ஒருத்தர் தான் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. விஸ்வகர்மா அவரை பற்றி தெரிஞ்சிருக்கும். நம்ம பஞ்சபாண்டவ குருவாக இருந்தவருடைய மகன் தான் விஸ்வகர்மா. ஸோ இவர் தான் இந்த படத்தோட முக்கியமான ரோலாக காட்டியிருக்காங்க. இவர் தான் பாதுகாவலான வந்திருக்காரு. ஸோ இவரை தாண்டி அந்த குழந்தைய யாராலையும் தொட முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. ஸோ நம்ம பிரபாஸ் அவர்களுக்கும் இவருக்குமே பயங்கரமான ஃபைட் இருக்குது. ஸோ அதில் பிரபாஸ் அவர்கள் வின் பண்ணுவாரா, இவர் வின் பண்ணுவார். மகாபாரதத்தில் பல பேர் பஞ்ச பாண்டவர்களே பார்த்த ஒருத்தர் ஸோ பிரபாஸ் எமாதூரம் சொல்லி வச்சு வெளுத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தீபிகா படுகோனே பிடிக்கிறதுக்கு மேலேருந்து ஆட்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. முக்கிய மாதிரி முடிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட இருந்து நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் நம்ம தீபிகா படுகோனே எப்படி காப்பாற்ற போகிறாருன்னா செகண்ட் ஹாஃப்லேயே விறுவிறுப்பாக கொண்டு போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபன்னாகவும் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாகவும் என்ன கதை சொல்ல வராங்கன்றத கொஞ்சம் கொடுத்துருவாங்க. செகண்ட் ஹாஃப்ல விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. மகாபாரதத்தையும் உள்ளே கொண்டு இந்த படத்தை நல்லா ட்ராவல் பண்ணி கொண்டு போய் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சதுங்க. மகாபாரதம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த கதை எனக்கு நல்லாவே பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம கமலஹாசன் அவர்களை என்ன தேடிட்டு இருக்காரு. ஸோ அந்த தேடுதல் அவர் கிடைச்சதா இல்லையா, அப்புறம் தீபிகா படுகோனே நம்ம கமலஹாசன் அவர்கிட்ட மாட்டினாரா இல்லையா, நம்ம பிரபாஸ் அவர்கள் அவங்கள பிடிச்ச கொத்தாரா இல்லையா, நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் அவங்கள காப்பாத்தினாரா இல்லையா, நம்ம தீபிகா படுகோனே தாங்க முக்கியம் அப்படின்ற மாதிரி அவங்கள பேஸ் பண்ணியே நிறைய பேர் சுற்றி வராங்க. ஸோ நம்ம தீபிகா படுகோனே அந்த குழந்தைய பெற்றெடுக்க என்னென்ன முயற்சி பண்ணால் நம்ம பிரபாஸ் அவர்கள் என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணுறாரு. முக்கியமாக இந்த படத்தோட முக்கிய கதாபாத்திரமாக வருகிற நம்ம கர்ணன், வாரி வழங்கும் கர்ணன் அப்படின்னு எல்லாரையும் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஒரு கர்ணன் இந்த படத்தில் வந்திருக்காரு. அதாவது மகாபாரதத்துல இருந்து ஒரு சீனியை காட்டியிருக்காங்க. அதாவது நம்ம பஞ்ச பாண்டவர்கள் அர்ஜுனன் ஒரு வில்லு விடுவார். நம்ம கர்ணன் அவர்களுடைய தேர் 10 அடி பின்னாடி போகும். ஆனால் நம்ம கர்ணன் அவர்கள் ஒரு வில்லு விடுவார். ஸோ நம்ம அர்ஜுனன் அவர்களுடைய தேர் 2 அடி தாங்க பின்னாடி போகும். ஆனால் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்ணன் விட்ட அந்த அம்பு அந்த தேரை 2 அடி பின்னாடி தள்ளியிருந்தாலும் மொத்த பிரபஞ்சத்தையுமே பின்னாடி தள்ளியிருக்காரு நம்ம கர்ணன். ஸோ அப்படி ஒரு வீரர் தான் நம்ம கர்ணன். ஆனால் வில்வித்தையிலே சிறந்தவன் அர்ஜுனன்னு சொல்லி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் வில்வித்தையிலே சிறந்த ஒருத்தன்னா அது கர்ணன் தான். ஏன்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி அவர் கையில் வில்லும் அம்பு இருந்ததுன்னா அவரை இந்நாட்டுக்கு டச்சு கூட பண்ணியிருக்க முடியாதுன்னு தெரிஞ்சாங்க. வில்லம்பு இல்லாத அப்போ அவரை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அது கிருஷ்ணருக்கும் தெரியும், நம்ம அர்ஜுனருக்கும் தெரியும். வெள்ளம்பு இருந்தால் நம்ம கர்ணனை தொட முடியாதுன்னு. ஸோ அது மட்டும் அவர்கிட்ட இருந்ததுன்னா இன்னைக்கு வரலாற்றே புகழ்ந்த ஒருத்தர் வீரராக நம்ம கர்ணன் அவர்கள் இருந்திருப்பாருங்க. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டராக ஒருத்தர் வந்திருக்காரு. ஸோ அவரை பார்க்கும்போது நீங்களே வேந்து பார்ப்பீங்க. ஸோ இவராட அவரு அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு கேரக்டரில் நம்ம கர்ணன் அவர்களோட ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம கமலஹாசன் அவர்கள் கிளைமேக்ஸில் என்ன ஆனார் அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் இருக்குங்க. நம்ம கிளைமேக்ஸில் நம்ம கமலஹாசன் அவர்களை வேற லெவலில் காட்டியிருக்காங்க. அதுவும் நடுவில் காட்டும் போது அந்த வயசான கெட்டப்பில் 200 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதராக காட்டும் போது எனக்கே இதுவாக தாங்க இருந்துச்சு. என்னடா எலும்பு கொடுக்காட்டி கமலஹாசன் சொல்லி கலாய்க்கிறீங்களாடான்ட்டு. பட் ஆனால் கிளைமேக்ஸில் காட்டும் போது வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அதில் தான் உண்மையான கமலஹாசன் யாருன்னு தெரிய வருது. ஸோ இந்த படம் இதோட முடியல, பார்ட் 2 வரப்போகுது. ஸோ காத்துருங்க, நம்ம இன்னும் பஞ்சபாண்டவர்களை பார்க்கலாம் அப்படின்றத இந்த சிம்பாலிக்காக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பஞ்சபாண்டவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த கல்கி படம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ பார்க்குறீங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இப்போ கல்கி படம் பார்க்க எனக்கு ஆவல் வந்துச்சுப்பா நான் போய் பார்க்க போகிறேன் அப்படின்னா நம்ம கமெண்ட் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்கள் பிரச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பார்த்து பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்.